புரட்டாசி மாதத்தில் நிலம் வாங்கலாமா என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். இந்த புதுமனை அந்த கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது மற்றும் கல்யாணம் செய்யக்கூடாது, இல்லை பெரிய பெரிய விழாக்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஏன் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு 2 நாளில் முடிவு பண்ணி 2 நாள்லேயே எல்லாமே டக்குன்னு முடியக்கூடிய சமாச்சாரம் கிடையாது. அதே போல் ஒரு வீடு கட்டுறதும் கூட சீக்கிரத்தில் அப்படியே கவுத்து போட்டு கட்டிட்டு அப்படியே நிமித்து வச்சு அதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறது கிடையாது. அது ஒரு லாங் ப்ராசஸ், அதாவது நீளமான ஒரு காலம், நீண்ட காலம் எடுத்துக்கும். அப்போது அது பார்த்திங்கன்னா அதுலேயே நம்ம கவனம் எல்லாம் போகும். அதனால் என்ன ஆயிடுது, புண்ணியத்தை தரக்கூடிய இந்த மாதங்களில் நம்ம வழிபாடு செய்யணும், அதில் கவனம் போகாது. புண்ணியம் சேர்க்கின்றதை நம்ம சேர்க்கின்ற காலத்தில் சேர்த்துக்கணும். நம்ம எப்போவுமே சில மாதங்களில் சில பகவானுடைய சக்தி அதிகமாக இருக்கும். ஆடி மாத காலத்தில் அம்பாளுக்கு சக்தி அதிகமாக இருக்கும். புரட்டாசி மாத காலத்தில் அனைத்து தெய்வங்களும், அதாவது சிவபெருமான், அம்பாள், ஏன்னா நவராத்திரி வருதில்ல, அதனால். அப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய சக்தியும், அவர் மகிழ்ச்சியாக இருக்கின்ற காலம், அவருடைய சக்தியும் அதிகமாக இருக்கும், உச்சத்தில் இருப்பார். மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி தாயார் மற்றும் பெருமாளுடைய சக்தி அதிகமாக இருக்கும். அவர்களெல்லாம் அருளை வாரி வழங்க காத்திருப்பார்கள். ஆனால் பெறுவதற்காக நாம் தயாராக இருக்கணும் இல்லையா? அந்த பெறுவதற்கு தயாராக இருக்கணும்னா நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளணும். அந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியாத வகையில் நம்ம இந்த கிரகப்பிரவேசம் வச்சாலோ இல்லை திருமணம் செய்தாலோ அது கவனம் எல்லாம் அதில் போயிட்டு நமக்கு இந்த வழிபாட்டின் மீது போகாது.